தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டத்தில் உள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மார்ட்டின் ராஜா, கள நிலவரத்தை சொல்லுங்க. இந்த கரும்புகை இந்த கவுண்டம்பாளையம், கோவை அடுத்த கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியின் குப்பை தரமிரிக்கும் மையத்தில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தால் ஏற்பட்டதுதான். இந்த கவுண்டம்பாளையம் பகுதி முழுவதுமே கரும்புகை பரவி உள்ளதால் அந்த பகுதி மக்கள் மூச்சுடுவதற்கு சிரமப்பட்டு வருகிறார்கள். இன்று அதிகாலை பரவிய இந்த குப்பை கிடங்கிலே பரவிய இந்த தீயை அணைக்கும் பணியிலே தெற்கு மற்றும் வடக்கு தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் இங்கே தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே இந்த குப்பை தரமிரிக்கும் மையமானது மூடப்பட்ட குடோனாக இருப்பதால் உள்ளே இருக்கக்கூடிய தீயை தண்ணீர் பீச்சி அடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 பொக்லைன் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த செவரை இடித்த பின்புதான் தற்பொழுது தீ அணைக்கும் பணி வேகமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை கோவை மாநகராட்சி ஆணையரும் தற்போது பார்வையிட்டு அதற்கான ஆலோசனை கொடுத்து வருகிறார். கோவை மாநகராட்சியில் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் அனைத்துமே இந்த கவுண்டம்பாளையம் குப்பை கடையில் வைத்துதான் தரம் பிரிக்கப்படும். பின்னர் அவை தனித்தனியாக தரம் பிரிக்கப்பட்டு கழிவாகவும் உரமாகவும் கொண்டு செல்லப்படுகிறது. இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தற்சமயம் வரை யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்றும் முதல்கட்டமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.